பிரேக் இல்லை. ஐயோ மச்சான், ஏன் மீட்டர் மறந்து வீட்டில் விட்டுட்டேன். என்னடா ஹெட்செட்டை மறந்து வீட்டில் விட்டுட்டேன் ப்ரோ. ஹெட்செட்டு ஆமாம், மறுபடியும் திரும்பி போய் எடுத்து சொல்ல அந்த எறும்பு மாட்டேன்னு வாங்க. அக்கா ஐ எம் ஸோ சாரி. சீத்தப்பி சிக்கின்னு என்ன பையா தாப்பம் எதுக்கு நான் வாங்கணும் இப்போ? அதோ ஐயா நான் எதுக்கு வாங்கணுங்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஐயோ லைட் எடுத்து வந்துடலாம் போட்டுக்கடா. சார் இப்போ நைட்டில் ரைட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்க சார். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல சார் ஒரு 2 குடி அந்த போட்டு வண்டியை போட்டு ஊண்டானுங்க. ஐயோ இந்த இடம் இந்த இடத்துல விழுறானுங்க. நான் கரெக்டாக இந்த இடத்துல போயிட்டு பின்னாடியே விழுறானுங்க அந்த இடத்துல. சாமி உயிரே இல்லை எனக்கு. ஆனால் 2 பேரும் சரியான போகுது. நான் அங்கே டீ கடையாண்டே அவங்க ஓட்டு கழிச்சிட்டு வந்துட்டேன். பார்த்துட்டு ஒரு மாதிரி தான் ஓட்டிட்டு இருந்தானுங்க தள்ளாடிக்கிட்டு. ரொம்ப சந்தோஷம். ஐயா என்ன கோயில் திருவிழாவா? ஓ மதியானமே சொன்னல. சூப்பர் தான். ஸ்மார்ட் வாட்ச் மறந்து விட்டுல. எல்லாத்தையும் லேட்டாக தான்டா பண்ணுவீங்க நீங்கள்லாம். ரொம்ப சந்தோஷம்டா. ஐயா போலீஸ் தான் நிற்கிறாங்க. ஏண்டா இந்த அளவு டிராஃபிக்காக இருக்கும் சொல்லவே இல்லையாடா. எந்த பக்கம்? ஆமாம் ரைட்டா. ரைட் சைடா லெஃப்ட் சைடா? நான் ஒழுங்கா சொல்றா. ஆமாண்டா பேரியேட்டை போட்டாங்க. என்னடா ஒரு போலீஸ் மீட்டிங்காக இருக்கு. கும்பலாக இருக்காங்க. ஐயோ சட்டம் இருக்காங்க கைஸ். மாட்டானா அவ்வளோதான் உரிச்சு கொடி போட்டுறாங்க. நம்மளை ஒரு வணக்கம் வச்சுட்டு போமா இருக்காது. ஏதோ போகிறப்போ போலீஸ் வணக்கம் வச்சா கவனிப்பாங்க. ஏதோ எல்லாம் என்னடா இது நிற்கிற மாதிரி மிச்சம் கிடக்குறாங்க போலீஸு. பையன் அந்த வயிட்டு போக முடியாது போல. வந்தது நல்லா வேலையை பார்த்து விட்டாடா. டே முன்னாடியே சொல்லக்கூடாது. ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னா oh my god சாலி இப்போ சொல்லி என்னடா பிரயோஜனம்? நம்பது இல்லை வேற யாராவது சைக்கிளாவது நடத்தி போக முடியும். ஐயா என்ன என்னை கலாய்க்கிறாங்க. சரஃபு எப்படி தப்பிச்சு ஓடியான்ட்டோம்.